Hello guys, welcome to navajlifecaretamil. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த ஒரு மேக்கப் லுக் தான் வந்து பண்ணி காட்ட போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூயியான மேக்கப் லுக். ஸோ நிறைய பேர் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டூயி அப்படின்ட்டு. டூயினா ஒன்றுமே இல்லை, மேக்கப் வந்து க்ளோயிங்காக இருக்கும், கொஞ்சம் வந்து ஆயில் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, மேட் ஃபினிஷ்னா ஃபேஸ் கம்ப்ளீட்டாக மேட்டாக பவுடர் அடித்த மாதிரி இருக்கும். டூயினா இந்த மாதிரி க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி நான் க்ரியேட் பண்ணுறது தான் வந்து காட்ட போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின் கேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த டீ டோனர் யூஸ் பண்ணேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டோனர் அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம போஸ் எல்லாம் டைட்டன் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஆயில் லீக் ஆகாது, நம்ம போடுற மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்பிளோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர். ஜெல் பேஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட க்ளோயிங்கான மேக்கப்புடைய மேஜிக்கே என்னென்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சர்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து மேக்கப் வந்து நல்லா ஃபேஸில் வந்து ஸ்டிக் ஆகும், நல்லா ஹோல்ட் ஆகும். இல்லைனா மேக்கப் வந்து கேக்கி ஆயிரும். ஓகேவா, ஸோ நம்ம க்ளோயிங்கான மேக்கப் வேணும்னா நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசர் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எஸ்பெஷலி ட்ரை ஸ்கின் பீப்புள். ஸ்கின் மாய்ஸ்சரைசர் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். நான் NYBயோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் இல்லைனா சீரம் இருக்கக்கூடிய ப்ரைமர் அந்த மாதிரி நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் இல்லைனா வந்து க்ளோயிங் பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது சிலிக்கான் பேஸ் ப்ரைமரில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இந்த ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக அந்த ஸ்கின் வந்து க்ளோ கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து பேஸாக ஒரு லிக்விட் ஹைலைட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நான் லிக்விட் ஹைலைட்டர்லாம் எனக்கு யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் லிக்விட் ஹைலைட்டர் பேஸாக போட்டுட்டு நம்ம மேக்கப் போடும்போது நம்ம மேக்கப் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ ப்ரைமர் வந்து நல்லா டீ ஜோனில் போட்டுக்கோங்க. பிகாஸ் நமக்கு டீ ஜோனில் தான் ஆயில் அதிகமாக செக்ரேட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து என்னோடய டீ ஜோனில் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ தான் போஸ் எல்லாம் ஃபில் பண்ணோம், நல்லா ஸ்கின் ஈவனோட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆரஞ்ச் கரெக்டாலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. பிகாஸ் வந்து எனக்கு எனக்கு மீடியம் கவரேஜ் இருந்தாலே போதுமானது. ஸோ உங்களுக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் டார்க் சர்க்கிள்ஸில் கவர் பண்ணோன்னா நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டாக கூட பேஸாக போட்டுட்டு கன்சிலர் வச்சு செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஹைட்ரேட்டிங்கான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூயி ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். ஓகேவா, ஸோ இது மீடியம் கவரேஜ் தான் கொடுக்கும், நமக்கு மேட் ஃபினிஷில் இருக்கிற அளவுக்கு ஹெவி கவரேஜ் கொடுக்காது. எனக்கு அது மாதிரி பிடிக்கும் பிகாஸ் எனக்கு ட்ரை ஸ்கின். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த டூயி ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன்னா நம்ம ஃபேஸ் நல்லா மேட்டிஃபை பண்ணி காட்டும், பிரைட்டாக காட்டும். ப்ளஸ் வந்து ஒரு சிங்கிள் கோட்லேயே மேக்கப் வந்து எல்லாத்தையுமே ஈவன் அவுட் பண்ணிடும். ஆனால் டூயி ஃபினிஷில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு மீடியம் கவரேஜ் தான் கிடைக்கும். ஸோ பட் நம்ம இன்றைக்கி க்ரியேட் பண்ணுற லுக்குக்கு வந்து டூயி ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ டூயி ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் ஆயிலி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால டீ ஜோன்லாம் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கணும். அதர்வைஸ் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு நல்லாவே வந்து ஸ்கின்னில் வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ட்ரை ஸ்கின் பீப்புள் எல்லாருமே வந்து டூயி ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். பியூட்டி அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் வந்து நல்லா ஈவனோட்டாக இருக்கும், கேக்கி ஆகாமல் இருக்கும், அங்கங்கே பேட்சாக ஆகாமல் இருக்கும். ஓகேவா, ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபவுண்டேஷன் என்கிட்ட மேட்டிஃபை ஃபவுண்டேஷன் தான் இருக்குது அப்படின்னா ஃபவுண்டேஷன் கூட கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம போடுற மேக்கப்புக்கு வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் க்ளோயிங்கான ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் கூட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் க்ரீம் பேஸ்ட் கான்டர் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி லைட்டாக ஃபேஸு கான்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஏன்னா நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு டைமென்ஷனே இல்லை. ஸோ வந்து க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணால் நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி க்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் பவுடர் கான்டர் யூஸ் பண்ணலாம், ஆனால் நம்ம எல்லாமே பவுடர் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த க்ளோயிங்கான மேக்கப் லுக் வந்து கிடைக்காது. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை எல்லாமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மாதிரி வீடியோஸ் வேணும் என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு மேஜிக் ப்ராடக்ட் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணாலும் எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கம்யூனிட்டி டேப்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதுலேயுமே வந்து சொல்லலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த சியர் சீக்ரெட்ஸ்லேருந்து இந்த ப்ளஷ் ஷீட் ஆஃப் ப்ளஷ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு லிப் அண்ட் சீக் டிண்ட்டு. ஸோ நம்ம வந்து 2 in 1
1 அந்த மாதிரி 3-in-1 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ரியலாக பேக்கேஜிங் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிங்கிள் பீஸ் மாதிரி இருக்குது. பேக்கேஜிங் வேறு லெவல், நல்லா நீட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மிரர் அண்ட் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே சூட் ஆச்சு. ஆக்சுவலாக ஃபேர், மீடியம் அண்ட் டஸ்கி எல்லாருமே இந்த கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். இது ஒரு க்ரீம் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ நம்ம இதை ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணலாம், லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஐ ஷேடோவும் யூஸ் பண்ணலாம். ஸோ லிப் ஆரஞ்சாக இருந்தால் நம்ம அதை ஆரஞ்ச் கரெக்டாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பிங்க்கோ இல்லாமல் ரெட்டோ இல்லாமல் ஒரு மீடியமான ஷேடு. ஸோ இதை வந்து நான் என்ன பவுடர் வச்சு ஃபேஸை செட் பண்ணல. ஓகேவா? ஸோ செட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் இந்த க்ரீம் ப்ராடக்டை போடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் வந்து ரோஸ் டோனரை வச்சு என் ஃபேஸை நான் வந்து இது பண்ணிவிட்டு தான் நான் இந்த போடுறேன். அகெயின் நான் ப்ளஷ் போடுறேன். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா பிளெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் ப்ளஷ்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக பவுடர் வச்சு ஃபேஸை லைட்டாக செட் பண்ணிக்கிறேன். ரொம்பலாம் இல்லை, ரொம்ப மினிமலாக. ஓகேவா? ஸோ நிறைய பவுடர் வச்சு செட் பண்ணுறாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஐப்ரோ வச்சு என்னோடய ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஐப்ரோ பென்சிலாக யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஐப்ரோ கிட்டுமே யூஸ் பண்ணலாம். இந்த ப்ளஷ் ஷீட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு பீட்ரூட் ஃப்ளேவர் இருக்கக்கூடியது. ஸோ அதனால் ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலராக இருக்கும். கண்டிப்பாக ப்ளஷ்ஷுங்கிறதுக்கு நமக்கு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், என்னோடய ஐஸில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து அப்ளை பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் கவரேஜ் வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபிங்கரில் எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரீம் ப்ராடக்ட்ஸும் வந்து நம்ம கண்ணில் போடும்போது நமக்கு ஒரு நல்ல நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ஆஃபீஸ்க்கு கூட கொண்டு போகலாம். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அந்த 3-in-1 பர்பஸ், நம்ம ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியலன்னா இது ஒன்று எடுத்துகிட்டு போனாலே போதும். ஓகேவா? ஸோ நான் இதையும் எடுத்து கீழேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் லிப்ஸ்டிக்காகவும் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த லிப் டிண்ட் மேலேயே நான் லிப் க்ளாஸும் போட போகிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு க்ளாஸியான லுக் தானே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் ஒரு லிப் டிண்ட் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இது கவரேஜ் பில்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்காக வேணும் அந்த அளவுக்கு. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் லைட்டாக போட்டிங்கன்னா நேச்சுரலாகவே உங்கள் லிப்ஸ் வந்து பிங்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் லைட்டாக போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேக்கப் லுக் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறேன், லிப் க்ளாஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிரான்ஸ் ஷிம்மர் எடுத்து என்னோடய கண்ணில் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு ஐலைனராக நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் காஜல்லாம் வைக்க போகிறதில்ல, ஒன்லி மேலே ஐலைனர் மட்டும்தான். ஸோ நீங்கள் காஜல்லையுமே ஐலைனராக யூஸ் பண்ணலாம், இல்லை லிக்விட் ஐலைனர் வச்சுருந்தாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பிளாக் ஐ ஷேடோவில் வந்து ஓகே க்ரியேட் பண்ணால் லைட்டாக ஒரு ஸ்மோக்கி லுக் மாதிரி இருக்கும், லைட்டாக ஒரு விங் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளாக் ஐ ஷேடோ வச்சு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மேக்கப் ப்ராடக்ட்ஸில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேக்கப் லுக் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக ஹைலைட் பண்ணுறேன் என்னோடய ஃபேஸை. ஸோ ஹைலைட் பண்ணும்போது நம்ம ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ் வந்து எப்பவுமே ப்ராமினெண்ட்டாக தெரியும், ஒரு க்ளோயிங் தெரியும். ஸோ நம்மளுடைய மேக்கப் லுக்கோடைய மேஜிக்கே என்னென்னா ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக ஹைலைட்டாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹைலைட்டாக யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக இதான் கைஸ், இதான் என்னோடய மேக்கப் லுக். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இந்த லுக் வந்து நீங்கள் எந்த அவுட்ஃபிட்டுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணலாம். ஒரு மாதிரி நமக்கு சிம்பிளாக இருக்கும். வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக்குமே வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான வந்து மேக்கப் தான். இது வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் நான் காமிச்சது எல்லாருமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீக்ரெட்ஸில் இருக்குது இந்த ப்ளஷ் ஷீட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட் இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து இப்போலாம் இந்த கொரியன் பேஸ்ட் லுக்கில் க்ரியேட் பண்ண நினைப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த லிப்பு, இந்த சீக்கு எல்லாமே ரொம்ப சட்டிலாக பிங்கிஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேச்சுரலான லுக் வேணும்னா நம்ம இந்த மாதிரியான லிப் அண்ட் சீக் டிண்ட் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ராடக்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி எந்த லுக் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.